அனைவருக்கும் வணக்கம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை தான் நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோம். இதில் வேடிக்கையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? நல்லா விவரம் தெரிஞ்சவங்க, தமிழர் பண்பாடு தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். இப்போ நடந்துட்டு இருக்கிற சண்டை யார் யாருக்கும்? இந்துக்கும் முஸ்லீமுக்கும் நடந்துகிட்டு இருக்குது. என்னடா இப்படி பேசுறான்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம 2 பேரும் இந்து கிடையாது. நானும் நீங்களும் தமிழன். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நம்மளுடைய இனம் தமிழனா, நம்ம மொழி தமிழ் மொழி, நம்ம நாடு இந்த நாடு தான். இதுதான் நம்ம தமிழ்நாடு. இங்கே தான் இது நம்மளுடைய பூர்வீக குடி. ஆனா ஹிந்துவும் சரி, இஸ்லாமும் சரி வெளியிலிருந்து வந்தது தான். கிறிஸ்தவமா இருந்தாலும் அதுவும் வெளியிலிருந்து வந்தது தான். எதுவுமே தமிழ்நாட்டினோட சொந்தம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மதம் நடத்திட்டு நம்ம தமிழர் மதம் நடத்தி சைவ மதம். அதை சேர்ந்தவங்க தான் நம்ம. இப்ப திருப்பரங்குன்றத்துல இருக்கிறது கடவுள் யாரு? முருகர். தமிழ் கடவுள். இது இந்துக்காரனும் சொல்லுவான், கிறிஸ்தவரும் சொல்லுவாங்க, இஸ்லாமும் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அவர் தமிழ் கடவுள், நம்மளுடைய கடவுள். இதுல இந்து மதத்துக்காரனுக்கு என்ன வேலை? நீ பஞ்சம் பொழைக்க கைபோர் போலவன் கலவாய் வழியா இந்தியாவுக்குள்ள வந்தவன், 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்தவன். நீ ஒரு பிராமணன், அதுதான் இந்து மதம். நீ அங்கிருந்து ஆரியன் சொல்லி வந்த, இங்க பிராமணம் பார்ப்பான் அப்படி இப்படி நல்லா எத்தனையோ பேர் வந்திருக்குது. ஐயரு ஐயங்காரும் என்னென்னமோ வந்திருக்கு. நீ அங்கிருந்து வந்த, உனக்கு இங்க இருக்கிற கடவுளை கையில் எடுத்து எங்களை எல்லாம் அடிமையாக்கி 2000 வருஷமா ஆட்சி ஆண்டுட்டு இருந்தா அது ஒரு பக்கம். இந்த ராமரவிக்குமாருங்கிற பயலை பார்த்தீங்களா? காவி வேட்டி கட்டிக்கிட்டு தாடி வளர்த்திக்கிட்டு பட்டை நிறைய நெத்தி நிறைய பட்டை இட்டுக்கிட்டு என்னமோ டைரக்டா தேவதூதம் மாதிரி ராம ரவிக்குமார். இவர் ராம விசுவாசியா, அதாவது அனுமார் மாதிரி நஞ்ச பொழந்தாருன்னா ராமர் உள்ள இருப்பார், ராமர் செய்தியும் உள்ள இருப்பார். ராம ரவிக்குமார். இந்த ஆள் பேர் ரவிக்குமாருங்க. ராம ரவிக்குமார் வச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஆள் பேர்ல வேளச்சேரின்னு நினைக்கிறேன். வேளச்சேரி ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ஒன்று இருக்கும், கார் திருட்டு வழக்கு ஒன்று பதிவு பண்ணாங்க. அது இப்போ ரிலீஸ் ஆயிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் நிறைய வந்திருப்பாப்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பிஜேபிக்கு ஆதரவாக வந்திருப்பாப்புல. முதல்ல அர்ஜுன் சம்பத்தோட இருந்தாப்புல, இந்து மக்கள் கட்சி அந்த இதுல அர்ஜுன் சம்பத்தோட இருந்தாப்புல. அப்புறம் தனியா வந்துட்டாப்புல. இதால எதுக்கு தனியா வந்தாப்புல எப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ அர்ஜுன் சம்பத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்ஓ கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்ஓனா பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். கன்மேன் ஒன்று துப்பாக்கி வச்சுட்டு ஒரு போலீஸ் கூடவே கேப் போட்டு போற பக்கம் கார்ல வருவாங்க. இந்த ஆளு கார் இல்லை ரவிக்குமாருக்கு. அதனால தான் இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டுருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். வேளச்சேரி ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு பதிவாகி அது என்னாச்சுன்னு தெரியல. அது நேரம் முடிஞ்சிருக்கும், ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிஎஸ்ஓ செக்யூரிட்டி கேட்கறதுக்காக அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இங்கெல்லாம் மனு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு த்ரெட் இருக்கு, இஸ்லாமியர்னால ஆபத்து, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு டுபாக்கூர் விட்டாப்புல. போலீஸ்காரங்க லத்தியிலே 2 பேர் ஓடுறாமாலன்னு முடிக்க விட்டாங்க. ஆளைய அவனையும் பாடுறா அப்படின்னு. அப்போல்லாம் தாடியில் இந்த அளவுக்கு இல்லை, அப்படியே மேசி இப்படி முறுக்கிட்டு இருப்பாரு, உட்காந்துருப்பாரு. அது விவாத நிகழ்ச்சியெல்லாம் கேள்வி கேட்பாங்க பாருங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி ஒரு மேட்ச் ஆகும், ரொம்ப கனெக்ட் ஆகும். மிக தெளிவா பொருத்தமா பதில் சொல்லுவாங்க. உலகத்திலேயே தலை சிறந்த பதில் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் எதிரானாக்கா RSS, பிஜேபி, இந்து மக்கள், இந்த இந்து சம்பந்தப்பட்டவங்க. உன் பேர் என்னான்னு கேட்டீங்கன்னு வைங்க, நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதாவது மோடி அவர்கள் இதுக்கு வரும்போது, டேய் நான் உன் பேருன்னு தான் கேட்டேன். அதுக்கு தான் வரேன். அதாவது எங்க அப்பா அம்மா வேளச்சேரி ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது, டேய் நான் உன் பேருன்னு கேட்டேன். இப்படித்தான் அவங்க பதில் இருக்கும். பதில் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பேசுறதே பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம். இப்ப இந்து தமிழர் கட்சியா பார்த்துங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு பித்தலாட்டம். இந்துக்கும் தமிழனுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? தமிழன்னு எங்களுக்கு சைவ மதம் இருக்கு. நீ யார் எங்களை சேர்த்துருக்கு? இந்து மதத்துல சேர்த்து வச்சிருக்கான எங்களைய கொண்டாந்து இந்துன்னு அது மாதிரி இவர் எடுத்துக்கிட்டாரு. இந்து தமிழர் சைவ கட்சியா? என்னடா பித்தலாட்டம். உன்னை யார் கேட்க சொன்னா? எங்களுக்கு தமிழர்கள் நாங்க கேட்டுக்கிறோம். சம்பந்தப்பட்டது நானும் இஸ்லாமியரும். நாங்க கேட்க வேண்டிய கேள்வி, உங்களை யார் உள்ள வர சொன்னது? முதல்ல அதே தப்பு. அங்க ஓந்துக்கிட்டு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பித்தலாட்டம் பண்றீங்க? குஜராத்ல அந்த கோத்ரா ரயில் எரிப்புல 3000 பேர்த்த கொண்டீங்களே, அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இப்ப நடக்குது புல்டோசர் ஆச்சு, இஸ்லாம் வீடுகள்லாம் இட்டுச்சு நிற வர்றது. அந்த மாதிரி இப்ப SIR கொண்டாந்து எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறீங்களே, வடநாட்டுக்காரன் இங்க விட்டு அவனுக்கு இங்க ஓட்டு உரிமை கொடுத்து இங்க எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. இந்த வேலையை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த பித்தலாட்டம் தானே பண்றீங்க. அந்த அரசியல் தானே இது. நாயனார் நாகேந்திரனுக்கு தலைவர் பதவி கிடைச்சா போதும் போய் வந்திருக்கிறாப்புல. அவர் முக்களத்தூர் சேர்ந்தவர், அவருக்கெல்லாம் அறிவு வேண்டாம், சுத்தமாவே இல்லையா, சிந்திக்கிறதே இல்லை. போய் பதவி கிடைச்சா போதும், தலைவர் பதவி கிடைச்சிருச்சுன்னு போய் மூட்டு இப்போ என்ன சாதிக்க போறீங்க? ஒன்றும் கிடையாது. வந்திருக்கிறீங்க இது மத கலவரத்தை உருவாக்கணும், தமிழ்நாட்டில் உருவாக்கி அதன் மூலமா பிஜேபி ஆட்சி கொண்டு வரணும். அப்படியே ராம ரவிக்குமார் தனக்கு இதன் மூலமா பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அது வாங்கிக்கணும். அந்த திருட்டுக்காரில் அப்படியே ஊர்வலம் வரணும். முன்னாடி அப்படியே அவர் எஸ்கார்ட் இருப்பாரு, இவர் பின்னாடி இந்து முன்னணி ராமகோபாலன் அர்ஜுன் சம்பத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க மாதிரி இப்படி கோந்திருப்பார். அதாவதுங்க
நான் சொல்றது என்னன்னா, நீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்படி பேசிட்டு வருவாரு இவரு. இவருக்கெல்லாம் ஒரு ஆபீசர் வேணும், ஒரு அதிகாரி வேணும். அவர் போலீஸ்காரர் வேலைக்கு எடுத்துட்டு இவரு பின்னாடி சுத்திட்டு இருக்கும். அதுக்குள்ள எத்தனை பித்தலாட்டங்க. இது அத்தனை இந்த அரசியல் அத்தனையுமே பித்தலாட்டம் தான். ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான். திராவிடம் மட்டும் சும்மா நினைச்சிடாதீங்க. திராவிடமும் பித்தலாட்டம். ஆரியமும் பித்தலாட்டம். இந்த 2ம் பித்தலாட்டம். ஆரியமும் திராவிடமும் கள்ள குழந்தைகள். தமிழ்நாட்டுக்கு வந்த கள்ள குழந்தைகள். திராவிடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரா தெலுங்க. அவன் தெலுங்குன்னு தனியாக கொண்டாந்தா பிரச்சனையாகுன்னு எல்லாத்தையும் சேர்த்திக்கிறாங்க. மலையாளி, கன்னடம் எல்லாத்தையும் சேர்த்தி கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணி நம்ம மண்ணை அவன் அழிக்கிறான். இவன் இந்து ஒரு பக்கம் அழிக்கிறான். ஆக மொத்தம் அழிகிறது தமிழை மட்டும்தான். இந்த 2 பேர்த்தையுமே அப்புறப்படுத்தணும். அப்பதான் நம்மளா நம்ம மண்ணை மீட்டெடுக்க முடியும். அதுக்கு நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும். முதல்ல நம்ம வரலாறு நமக்கு தெரியும். நாம் தமிழர், நம்ம இனம் தமிழ் இனம், நம் மொழி தமிழ் மொழி. அதுதான் நமக்கு உசுரே. அதுதான் நம்ம இந்த இடத்த நமக்கு நிர்ணயம் செய்யுது. இது தமிழ்நாடுன்னு நம்மளை நிர்ணயம் செய்யறதே நம்மளோட மொழியும் இனமும் தான். இது அழிஞ்சிட்டா நம்மளை அழிச்சிருவானுங்க அப்படிங்கிற உணர்வு நமக்கு நாம் தமிழர்னு எப்போ வருதோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராம இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.